நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025. ஸோ இந்த புது வருடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க, கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில், தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமாக நம்ம என்ன செய்யலாம், பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே, ஸோ எந்த கடவுளை வணங்கலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, கடகம் உங்களுக்கான 2025க்கான உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன மாதிரியான கடவுள்கள், கோவில்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடகம் உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம், நீங்கள் எந்த தெய்வத்தை உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரு வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்கன்னா, அந்த குரு ரிஷி வழிபாடு, குரு வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்கன்னா, இல்லை சித்த வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்கன்னா, ஸோ அவங்கள உங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள், கொள்கைகளை நீங்கள் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அந்த வழிபாடே உங்களுக்கு உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். சரிங்களா? இன்னொன்னு முருகர் வழிபாடு, அதுவும் வள்ளி முருகர். ஸோ இந்த வழிபாடு வள்ளி முருகர் சார்ந்த, வள்ளியோட ரிலேட்டடான முருகர் இருப்பாங்க இல்லையா, அந்த முருகர் வழிபாடு நீங்க செய்யும் போது உங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த தாம்பத்தியத்துல இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு உத்வேகம் வரும். மற்றவங்க கிட்ட சொல்லி, அதாவது நிறைய இடத்துல பார்க்கும்போது உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்கள் 2 பேர் உட்காந்து பேசினாலே அது சரியாயிடும். ஆனால் இதை மற்றவங்க கிட்ட சொல்றதுனால தான் போயிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நீங்கள் போய் சொல்லுவீங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள இன்னும் அந்த கோவத்தை, அந்த குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கிடுவாங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் ஒரு காரணம் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு. அதனால 3வது நபர்கிட்ட எப்பவுமே உங்களுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், 3வது நபர்கிட்ட உங்கள் 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கவே கூடாது. அப்படி பகிரணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் குருவா நினைக்கிற ஒரு நபர்கிட்ட, குருவா நினைக்கிற நபர், நான் சொல்றது கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, மனிதர்கள் இல்லை. ஸோ அவங்க கிட்ட உட்கார்ந்து தியான முறையில் அவங்க கிட்ட முறையிடுங்க அண்ட் முருகரை வழிபடுங்க. இதுவே போதுமானது. இந்த வழிபாடே உங்களுக்கு தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும், அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் எந்த கோவில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்கும் போது, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய 3 கோவில்கள் சொல்கிறேன், அம்மன் கோவில்கள். இது எல்லாமே பழங்காலத்து அம்மன் கோவில்கள், ரொம்ப பிரசித்தி பெற்றவை. சரிங்களா? சாமுண்டீஸ்வரி ஆலயம், ஆதி காமாட்சி ஆலயம் அண்ட் படைவெட்டி அம்மன் ஆலயம். இந்த 3 கோவிலில் உங்களால் எந்த கோவில் போக முடியுதோ, இல்லை 3 கோவிலுக்கும் போக முடிஞ்சா கூட ஒரு நாள் உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு, அதுவும் உங்களுடைய துணை ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் துணையோட அந்த 3 கோவில்களும் கவர் பண்ண முடிஞ்சா கவர் பண்ணுங்கள். இல்லை அதில் ஒரு கோவிலாவது போயிட்டு வாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அது மாதிரி அடிக்கடி கூட போயிட்டு வாங்க. தூரத்தில் இருந்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாளாவது ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது, அங்கே வழிபாடு செய்யும் போது உங்களுடைய தாம்பத்திய
உறவு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அங்கேயே வந்து நிவர்த்தி செய்யப்படும். சரிங்களா? அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிடும். ஆனால் அந்த கோவில்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ப்ராசஸ்லேயே நீங்கள் வழிபாடுகள் பூஜைகள் செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் இங்கே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த நேரத்துலையும் ஒரு கடவுளை நான் கையில் வச்சுக்கணும், எனக்கு இங்கே பிரச்சனையாவது என்னுடைய துணைக்கிட்ட, ஸோ அந்த ஒரு கடவுளை நான் பார்க்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறங்கணும் அப்படின்னா இந்த ஒரு கடவுளை வச்சுக்கிட்டா உங்கள் தாம்பத்தியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கலாம். எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கிட்டா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நீங்கள் வந்து முருகரை தான் வச்சுக்கணும். சரிங்களா? முருகரே வந்து அந்த வேடன் அவதாரத்தில் இருக்கிற முருகர். நீங்கள் போட்டிங்க, நெட்டில் போட்டிங்க, சர்ச் பண்ணிங்கனாலே வரும். வேடன் அவதாரத்தில் இருக்கக்கூடிய முருகர், அவர் தான் வள்ளி மணாளன். ஸோ அந்த முருகரை நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ அந்த வேடன் உருவத்தில் இருக்கிற முருகனை வச்சு வழிபடுங்க. கூடவே வச்சுக்கோங்க. மற்றவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் 2 பேருக்குள்ளே வராமல் தடுக்கும். மற்றவங்க சொல்கிறத நீங்களும் கேட்க மாட்டீங்க. உங்களுடைய 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயங்களில் அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்துகிற வகையில் இந்த ஒரு கடவுளுடைய படம் நீங்கள் வச்சுக்கும் போது ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கடகம் ராசினியர்களே, இந்த 2025 நீங்கள் எந்த மாதிரியான தெய்வங்கள் கோவில்கள் வழிபடணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.